ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட். குறைந்த விலையில் பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் பையிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், ஹவுஸ், கான்டாக்ட் மை நம்பர். ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், ஃபார் ப்ரொமோட்டிங் கால் மை நம்பர். சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட லேண்டு வந்து நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரியே நல்ல லேண்டு, சூப்பரான லேண்டு வந்து கம்மியான கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்க்கடலை எல்லாமே போட்டிருந்தாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, கிணறு சர்வீஸ் இருக்கா, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி வந்து பார்த்துட்டு அப்புறம் சைட் விசிட் ஓகேன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க. டோட்டலாக வந்து 5 ஏக்கர் 30 சென்ட் இருக்குங்க. கிணறு வந்து நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறு. இந்த மழை காலத்துலேயே, இந்த வெயில் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலேயே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த சம்மர் சீசன்லேயே தண்ணி வந்து நல்லா இறைக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கருக்கு மேலே இந்த தண்ணி இறைக்கும் உங்களுக்கு. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரி தான். நல்லா வரப்பெல்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உளுந்து, எள், நெல் பயிர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க. வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 105 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நல்ல பெரிய 60 அடி பைபாஸுங்க உங்களுக்கு இந்த ரோடு. பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜங்ஷன், பெரிய தாலுக்கா. அந்த தாலுக்காலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா மானாமதின்ற வில்லேஜ் பக்கத்து தாங்க இருக்குது. நியர்பைலே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த லேண்டை வந்து ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60லேருந்து 70 வீடு இருக்குங்க உங்களுக்கு. நம்ம 60 அடி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர் தாங்க வரும். வந்தவாசியிலேருந்து ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் சைன் போடணுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, நல்ல ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் மரம் பயிர் வேணுனாலும் நல்ல தாராளமாக பண்ணிக்கலாம். செம்மரம், மகோனி மரம், தேக்கு மரம், சந்தன மரம், அது மாதிரி பண்ண போகிறேன், ப்ராஃபிட் வந்து நல்லா எடுக்கணும், ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த மண்ணில் நல்லா சூப்பராக வருங்க. இல்லை அக்ரிகல்ச்சர் தான் பியூராக வந்து ஆர்கானிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சாயில் வந்து இந்த மண் வந்து
உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சூட் ஆகுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் லேண்டை வந்து பிடிச்சிருந்ததுன்னா, பட்ஜெட்டும் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க, பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கரெல்லாம் கட்டி நல்லா கிணறு வந்து நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. தாராளமாக கிணறு வந்து 5லேருந்து 6 ஏக்கருக்கு பாயுங்க உங்களுக்கு தண்ணி. உங்களுக்கு ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. மிச்சப்படி நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தென்னை மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-17 பனை மரம் இருக்குது, சைடில் வரப்பில் இருக்குது. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செங்கல் சூளை கூட போடலாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும் மண் உங்களுக்கு, நல்லா ரெட் சாயிலான மண். கண்டிப்பாக நீங்கள் வந்து செங்கல் சூளை அது மாதிரி வந்து போடக்கூடிய மண் இது உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரியான நல்ல சாயில் இது. ஸோ வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு எதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கிளியராக சொல்லிவிடுவேன். அதை தவிர்த்து எதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 5 வாட்டி 10 வாட்டி 5 வாட்டிலாம் கால் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல லேண்டு கம்மியான பட்ஜெட்டு நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கத்தில் தான் இருப்பீங்க. அதனால் வீடியோ பார்த்தோன்னே டப்புன்னு ஒரு 5 வாட்டி 10 வாட்டி, நான் வந்து ஒரு வாட்டி கால் எடுக்கலைன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வாட்டி 10 வாட்டிலாம் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல. அது எல்லாருக்கும் இருக்க ஃபீலிங் தான் அது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணுங்கள், அதுவே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் கால் பண்ணிக்கலாம் நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் 5 வாட்டி 10 வாட்டி 5 வாட்டிலாம் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பண்ணுங்கள், இல்லை மேக்ஸிமம் 2 வாட்டி பண்ணுங்கள். எடுக்கலாம் விட்டுருங்க. கண்டிப்பாக நானே வந்து யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ கால் பண்ணி திருப்பி வந்து பேசிடுவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2-3 நாளும் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. என்னால் கொஞ்சம் சரியாக வந்து யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, ஒர்க் இருந்ததுனால. கண்டிப்பாக நானே கால் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் 2 டேஸில் பேசிடுவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இன்னும் ஒரு 2 இல்லை 3 நாளில் பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். இந்த லேண்டு வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 lakhs வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதுலேருந்து நெகஷியபிள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா வந்து பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது உங்களுக்கு. அதுவும் நம்ம சென்னைக்கு நியர்பைலேயே இருக்குது, வந்தவாசிக்கெலாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது, டவுனுக்கெலாம். அதுவும் உத்தரமேருக்கெலாம் நியர்பைலேயே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 லட்சம் ஃபைனல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக வாங்கி தர முடியும் நான் வாங்கி தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். குட்